டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து குயிக் லன்ச் ரெசிபி 8ஆவதாக இன்றைக்கி செய்ய போகிறோம். ஏற்கனவே 7 ரெசிபிகள் போட்டாச்சு. இது வந்து 8ஆவது. இது வந்து வல்லாரை புதினா சாதம். அதுக்கு வந்து புதினா கீரை 2 கப் எடுத்துக்கிட்டாக்கா வல்லாரை வந்து 1 கப். இதை வந்து நம்ம சின்னதாக நெருக்கிக்கணும். இப்போ கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து சின்னதாக நெருக்கிக்கலாம். புதினாவும் அதே மாதிரி நல்லா 2 மடங்கு புதினானா 1 மடங்கு வல்லாரைக்கீரை. இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 6 சின்னதாக இருக்குது. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து போட்டுக்கணும். இது வந்து நான் 1 கப் ரைஸுக்கு இது வந்து இப்போ செய்கிற அளவு. கொஞ்சமாக புளி, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளோதான் சிம்பிளான ஒரு ரெசிபி. ஆனால் ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்டான ஒரு ரெசிபி. இப்போது நம்ம இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையானதெல்லாம் வறுக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில். ஃபஸ்ட்டு கடுகு, கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு போட்டப்பறம் 2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கணும். இதுக்கு 2 டீஸ்பூன் உளுந்து. காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம செய்கிற ரைஸு அளவு, நம்ம காரம் கொஞ்சம் சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் மைல்டாக சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சிவப்பாகட்டும். ஒரு சின்ன துண்டு புளி இதிலே சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இது இவ்வளோ தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, புளி. இதோடு நம்ம வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த புதினா 2 கப். இது வல்லாரை 1 கப்பு. இது வந்து நம்ம ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே அது வந்து கொஞ்சம் அதுக்கு எடுத்தால் போதும். ஆக்சுவலாக விருப்பப்படுறாங்க பச்சையாக கூட அரைக்கலாம். ஆனால் சில பேருக்கு பிடிக்காததுனால இந்த எண்ணெய் சூடாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாய் சூடாக இருக்குது. இதுலேயே நல்லா ஒரு வதக்கிட்டு, இதை வந்து ரொம்பவும் வதக்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு. இதை வந்து இப்படி தான், இதுவே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கினதே போதும். இதில் வந்து நம்ம உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஆற விட்டு, நம்ம சாதம்க்கு கலக்கிறதுனால கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை. இல்லைன்னா உப்பு கொஞ்சம் பார்த்து ரைஸில் சேர்த்துக்கணும். இப்போ உப்பும் போட்டாச்சு. இது நல்லா ஆறின உடனே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ரைஸை வந்து நான் வந்து சாதம் வந்து செஞ்சு இது வச்சுருக்கேன். சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரைச்சிட்டு எப்படி அது வந்து நம்ம இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வல்லாரை புதினா சாதத்துக்கு சாதம் அரை வச்சாச்சு. நம்ம இப்போ வதக்கினோம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, மிளகாய், புளி, உப்பு, கொஞ்சம் புதினாவை கட் பண்ணிவிட்டு புதினா, வல்லாரைக்கீரை எல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் அரைச்சாச்சு மிக்சியில். இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த துவையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு இந்த சாதம் 1 கப் ரைஸுக்கு நல்லா, ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா கையை வச்சு பிசைஞ்சாலே ரொம்ப நல்லா இந்த சாதத்தோட சட்னியும் நல்லா சேர்ந்த மாதிரி வரும். இல்லை இப்போ நல்லா இல்லைன்னா சில பேருக்கு பிடிக்காது. இப்போ வந்து நம்ம நல்லா இது கலந்து விட்டுக்கலாம். நான் போட்ட உப்பு கொஞ்சமாக பத்தலை. ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து இப்போ திரும்ப கலந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இது சூப்பரான ஒரு வல்லாரை புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வல்லாரையில் ஒரு நல்ல வாசனை ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வல்லாரை புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப ஈஸி தானே இது. சீக்கிரமாக வறுத்து சீக்கிரமாக செஞ்சு பாக்ஸ் போட்டு கொடுத்துடலாம். குயிக் லன்ச் ரெசிபி வல்லாரை புதினா சாதம் ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்களில் வரும். நிறைய பேர் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணவே இல்லை. வீடியோக்கள் சரியாக வியூஸ் வந்து யாரும் பார்க்குறதே இல்லை. நான் கஷ்டப்பட்டு நல்லா ஹெல்த்தியாக எல்லாேருக்கும் வேணுன்றது செஞ்சிட்ருக்கேன். இப்போது தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.